சர்வதேச அளவில் பளுதூக்கும் போட்டியில் 7 பதக்கங்களை வாங்கியுள்ள தமிழக இளைஞர் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த ராஜா என்ற 17 வயது மாணவரே சர்வதேச அளவில் இந்தியாவிற்காக 7 பதக்கங்களை வென்றவர். ராஜாவின் தந்தையான முத்துப்பாண்டி கூலி வேலை செய்து வருகிறார். தனது மகனுக்கு விளையாட்டு மீதுள்ள ஆர்வத்தை கண்டு ராஜாவிற்கு ஊக்கமும் கொடுத்து பயிற்சியிலும் சேர்த்தார். பளுதூக்கும் போட்டியில் ஆர்வம் பெற்றார். அதனால் பளுதூக்கும் போட்டியில் சேர்த்து உள்ளேன். உள்ளூர்லேயே உண்டு, பயிற்சி பெற்றதுக்கு உள்ளூர்லேயே இருக்குது. அதனால் உள்ளூர்லேயே பயிற்சி பெற்று வந்தார்கள். இந்த பயிற்சி பெற்று நல்ல சிறப்பு முறையில் பயிற்சி பெற்று வந்ததில் மயிலாடுதுறையில் இந்திய ஆணையத்தில் இங்கே செலக்ட் ஆகி இங்கே சேர்ந்தார்கள். மயிலாடுதுறையில் இயங்கி வரும் மத்திய அரசின் விளையாட்டுத்துறை மையத்தில் தங்கியுள்ள ராஜா அங்குள்ள நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். வறுமையை வென்று விளையாட்டுத்துறையில் தனி முத்திரை பதிக்க வேண்டும் என்ற இலக்குடன் பயிற்சி பெற்று வந்த ராஜா மலேசியாவில் நடைபெற்ற யூத் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் வெண்கல பதக்கமும், யூத் காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளி பதக்கமும், யூத் ஏசியன் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளி பதக்கமும் வென்று அசத்தியுள்ளார். யூத் நேஷனல் சில்வர் மெடல் பண்ணி இந்தியன் வெயிட் லிஃப்டிங் கேம்பில் கலந்துக்கிட்டேன் பட்டியாலாவில். அதில் 4 மாதம் ட்ரைனிங் பண்ணி அதில் செலக்ட் ஆகி மலேசியாவில் நடந்த யூத் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் பிரான்ஸ் மெடல் பண்ணேன். அதே இடத்துல நடந்த யூத் காமன்வெல்த் ஜூனியர் காமன்வெல்த் போட்டியிலையும் சில்வர் மெடல் பண்ணேன். நெக்ஸ்ட்டு ஜப்பானில் நடந்த யூத் ஏசியன் சாம்பியன்ஷிப்பில் பிரான்ஸ் மெடல் பண்ணேன். என்னோடய எய்ம் 2020 ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்காக ரெப்ரசன்ட் பண்ணி கண்டிப்பாக மெடல் பண்ணோம். அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறேன். 2020ஆம் ஆண்டில் நடைபெற உள்ள ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்வதே லட்சியமாக கொண்டுள்ள ராஜாவுக்கு அரசோ அல்லது தனியார் அமைப்புகளோ ஊக்கத்தொகை வழங்கி உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதே விளையாட்டு ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஜாவித்துடன் சேதுராமன்.